ஜெம் டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளிப்பதற்காக நம் அரங்கத்திற்கு வருகை தந்துள்ள இந்து மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மலைக்கோட்டை தர்மா அவர்கள் நம்மிடம் இணைந்துள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். இப்போ தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகரித்து விட்டது, இதை பற்றி உங்கள் கருத்து? தமிழ்நாட்டில்ங்கிற போதை கலாச்சாரம் அதிகரித்ததோட திராவிட மாடல் ஆட்சியில் அதிகரித்துள்ளது. பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் ஒன்றே நம்ம இன்னைக்கு சொல்கிறோம். இன்னைக்கு தான் மக்களுக்கு எல்லா பேத்துக்கும் வெளியில் போதைப் பொருளுங்கிற விஷயமே தெரியுது. இந்த போதைப் பொருளுங்கிறது கஞ்சா, ஹெராயின் எக்ஸட்ரா என்னென்னமோ இப்போ வந்துட்டாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சைக்கிளுக்கு தைக்கிற அந்த பேஸ்ட்டை கூட இன்னைக்கு மாணவர்கள் பயன்படுத்துகிற அளவு கூட பாக்கெட்டில் போட்டு அந்த இதில் பயன்படுத்துகிறாங்க. அந்த பசை சைக்கிளுக்கு ஓட்டுற பஞ்சர் பசையை கூட இன்னைக்கு பயன்படுத்துகிறாங்க. இத்தனைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மாணவ மாணவிகள் எத்தனையோ பேரை சீரழிச்சிட்டாங்க, சீரழிச்சு கொண்டு இருக்கிறாங்க இந்த திராவிட மாடல். அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், இல்லை திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டுங்க, ரெண்டு பேரும் எப்போ போதை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்று எம்ஜிஆர் காலத்திலையும் முன்னாள் முதல்வர்கள் எம்ஜிஆர் காலத்திலையும் அண்ணாதுரை அவர்கள் காலத்திலும் இந்த போதை சம்பந்தப்பட்ட உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க் அரசாங்கம் எடுத்து நடத்தாது. ஆனால் இந்த அவங்களுடைய வழியில வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வழியில வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணாதுரை அவர்களுடைய வழியில வந்த கருணாநிதி அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மார்க் உதாரணத்துக்கு கருணாநிதி சொன்னார் ஒரு பேட்டியில் கூட அப்பனும் சுப்பனும் சாப்பிடலாம், எதை நெப்போலியன்ஸ் காரம் இதுன்னு இருக்குமா, அதுக்காண்டி தான் நான் சொன்னேன் கெடா மார்க் கொடுக்குறேன்னு சொல்லி டாஸ்மார்க்கை திறந்து வச்சாரு. இப்படி தமிழ்நாட்டில் இன்னைக்கு இளைஞர்கள் இன்னைக்கு இங்கே பார்க்க நம்ம சிட்டிக்குள்ளே பார்க்கறதுனால ஏதோ தெரியலன்னு நினைக்கிறேன். ஆனால் கிராமத்தில் நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு திறக்கிறத அவன் இப்போ எத்தனை மணிக்கு உட்காந்துறான், கடைக்கு கரெக்டாக 10 மணிக்கெல்லாம் உட்காந்துறான். அதுக்கப்புறம் விடிய அதை பூட்டினதுக்கு அப்புறம் 10 மணிக்கு மேலே பூட்டினதுக்கு அப்புறம் விடிய தமிழகம் முழுக்க எந்த இடத்துல எந்த ரூபத்துல எப்போ போனாலும் இந்த சரக்கு வாங்கி குடிக்கலாம். இதில் இப்போ நம்ம அந்த போதைப் பொருள் கலாச்சாரங்கிறப்போ எல்லா போதையும் ஒன்று தானே. இப்போ நம்ம ஜாபர் சாதிக்குங்கிற ஒரு இதை வச்சுக்கிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல விஷயங்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு எத்தனையோ பேர் குடும்பம் இழந்து போதைக்கு ஆண்டி இறந்து அதில் வெட்டு குத்துகள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் எவ்வளையோ பாதிப்புக்கு உண்டான இந்த போதை தானே. அப்ப அரசாங்கத்தை நடத்தலாமா? இதே தனிப்பட்ட ஆள் செஞ்சா அவனை கைது பண்றாங்க. ஒரு கள்ளச்சாராயம் வித்தாங்க, அதுக்கு ஒரு கள்ளச்சாராயம் விற்கும் போது அது கைது பண்ணாங்க. இன்னைக்கு அரசாங்கமே இதை செய்யுது. பெரிய பெரிய இதுல பணம் முதலைகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க. நாங்க அப்ப இருந்து இது வரைக்கும் இந்துத்துவம் சரி இந்து மக்கள் கட்சி சார்பாக தொடர்ந்து நாங்க பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரணும் தான் இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஜாபர் சாதிக், அந்த ஜாபர் சாதிக் திமுகல பொறுப்புல இருந்தவர். 3 வருஷமா இந்த பொருளை உலகம் சவுதி அரேபியா வேர்ல்டு லெவலில் கொண்டு போயிருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு 200 கோடி 500 கோடி 1000 கோடி சும்மா அவங்க கணக்கு சொல்றாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இதெல்லாம் 1000 கோடி பக்கத்துல இருக்கு, 2000 கோடி பக்கத்துல இருக்கும். இதுக்கு முன்னாடி இன்னைக்கு அசால்ட்டா ஒரு அமைச்சரை சந்திக்கிறாரு, ஒரு தமிழக முதலமைச்சரவே சந்திக்கிறாரு. அப்ப அந்த அளவுக்கெல்லாம் யார் பேக்ரவுண்டா இருந்து செயல்பட்டது? இவருக்குன்னு திராவிட முன்னேற்றங்களை இவருக்குன்னு ஒரு பொறுப்பு போடுறாங்க. அந்த பொறுப்புல அதுக்காண்டி இதுல அமீர் பாருங்க, அமீர்லாம் டைரக்டர்னு சொல்றான். அமீர்லாம் சுக்கா சல்லிப்பேன் மதுரைக்குள்ள ஒண்ணுக்கலாம சுத்திக்கிட்டு இருந்தான். அவனுக்கு முழுக்க பாத்தீங்கன்னா இந்த தீவிரவாதிகளோட அண்டர்ஸ்டாண்டிங், போலீஸ் பக்ருத்துன்னு பிலால் மாலிக்கு இந்த தடாரகம் இது மாதிரி இஸ்லாமிய தீவிரவாதிகள் உடனே ஏன்னா உடனே விசாரணைக்கு நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு உடனே பேட்டி கொடுக்குறாரு. அப்ப அந்த விசாரணைக்கு தயாரா 2 பேர் தானே ஒன்னா ஓட்டல ஆரம்பிச்சிங்க. 2 பேர் தானே ஒன்னா சேர்ந்து சுத்துனீங்க. 3-4 வருஷமா ஒன்னா படம் எடுத்திருக்கீங்க, போயிருக்கீங்க. இப்ப மங்கைங்கிற ஒரு படம் எடுத்திருக்காருல, அடுத்து ஏற்கனவே என்ன எக்ஸட்ரா இதுல விஜய் சேதுபதி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சித்தாந்தங்கள் பாத்தீங்கன்னா தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு டெரரிஸ்ட் பக்கபலம் கொண்டு அவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஜாபர் சாதிக்குங்கிற ஆள் இன்னைக்கு எத்தனையோ திராவிட இந்த மக்கள்லாம் தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனையோ பினாமிகள் எத்தனையோ பேர் அவங்களுக்குன்னு ஆபத்து வரும்போது சூசைட் பண்ணி சொல்லிடுவாங்க, இல்லைன்னா ரவுடியில விட்டு வெட்ட கொடுத்து சொல்லிடுவாங்க. இது சென்னையில பார்க்காதங்களா? ஏகப்பட்டது நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல ஜாபர் சாதிக்க மத்திய இது கைது பண்ணியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல திருப்பி ஒரு கஞ்சா 150 கோடி பக்கத்துல பிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பரவுது?
அப்ப இதை தமிழக காவல்துறை துணை இல்லாம செய்ய முடியுமா? தமிழக அரசு அதிகாரிகள் தமிழக அரசியல்வாதிகளை துணை இல்லாம செய்ய முடியுமா? மத்திய கப்பல் படை தானே பிடிச்சிருக்கு, மத்திய நிறுவனம் தானே பிடிச்சிருக்கு. அப்ப இவ்வளவு நாள் இங்க என்ன செஞ்சீங்க? அப்ப எத்தனை இளைஞர்கள் கெட்டு போயிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் வாழ்வாதாரங்கள் போயிட்டு இருக்கு, எத்தனுடைய சுவாமி வேணாந்தர் சொல்லிட்டு இருக்காரு, 100 இளைஞர்களை தாருங்கள், நான் இந்தியாவை நான் மாற்றி காட்டுகிறேன் என்றாரு. ஆனா இன்னைக்கு பாருங்க, எல்லாமே இதுக்கு திராவிட மாடலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இப்போ அறந்தாங்கில 110 கோடி மதிப்பிலான போதைப் பொருள் பிடிக்கப்பட்டுள்ளது. ஆமா, இதெல்லாம் கம்மி. இப்ப இதுக்கு முன்னாடி இதுல எவ்வளவு ஸ்பெஷல் ஆபீசர்கள் அதிகாரிகள் துணை கொண்டு அரசியல்வாதிகள் துணை கொண்டு தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இது முழுக்க தமிழக அரசு முன்கொண்டு வரணும். தமிழக முதலமைச்சர் அறிக்கை விடணும். முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிமன் மன்னன் அவருடைய தமிழனுடைய கலாச்சாரம் தாம் பிள்ளையே அந்த பசுமாட்டுல ஏத்துன அந்த பசுமாடு நீதி கேட்டனால நீதி வழங்கினார். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு உங்களுடைய பேரும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேரும் பொதுமக்கள் மத்தியில ஒரு தவறான கருத்துக்கள் வந்திருக்கு. அதுக்கு நீங்க அறிக்கை விடுங்க. தமிழகத்துல பூர்ண மதுவிலக்கு கொண்டு வாங்க. தமிழகத்துல இது யார் கஞ்சாவா இருந்தாலும் சரி, இல்ல எக்ஸெட்ரா பிரவுன் சுகர் எதா இருந்தாலும் உடனடியாக கைது செய்யுங்க. தமிழக காவல்துறைக்கு அந்த தைரியம் இல்லையா? இவங்களை யாரு பூட்டி போட்டு வச்சிருக்கிறது? இப்ப அந்த தமிழக காவல்துறைக்கு எத்தனையோ 19 டிபார்ட்மெண்ட் இருக்கு. 19 டிபார்ட்மெண்ட்டுக்கும் 19 பூட்டு போட்டு 19 சாவி யார்கிட்ட இருக்கு? அது தமிழக முதல்வர் அவர்கள் உடனடியாக அறிக்கை கொடுத்து தமிழகத்தில் இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டும், தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று நான் இதனால் தெரிவித்தேன். ஜாபர் சாதிக் மீது எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணும்? இந்த போதைப்பொருள் கடத்தல திரைமறைவாக உள்ளவர்களை எப்படி கண்டுபிடிக்கணும் சார்? ஜாபர் சாதிக் என்பவர் யார், எந்த பின்னணியில் வந்திருக்காரு? இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்துல இவருக்கு பின்னாடி எத்தனையோ திராவிட முன்னேற்ற கழகத்துல அரசியல்வாதிகள் துணை கொண்டு இருக்கார். இது எல்லாத்துக்குமே அந்த கட்சி தலைவர்கள் கட்சி தலைமைகளுக்கு எவ்வளவு நிதிகள் கொடுத்திருக்காரு. இந்த நிதியெல்லாம் மத்திய அரசு மத்திய காவல்துறை அவங்க பிடிச்சு ஓப்பனா பப்ளிக் படுத்துறதோட நீங்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதுல யார் சம்பந்தப்பட்டாங்களோ அவங்களையெல்லாம் இந்த தமிழக மக்களுக்கு காட்ட வேண்டும். மதுவிலக்கு நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இருக்குங்களா? பூர்ண மதுவிலக்கு கொண்டு வரணுங்களேங்க. இதுக்கு முன்னாடி இப்போதானே மதுவிலக்கு நம்ம ஃபுல்லா பாத்தீங்கன்னா டாஸ்மாக் சரக்கு எல்லாமே பவுடர் தானே, இதுல கெமிக்கல் தானே. நாங்க என்ன சொல்றோம், விவசாயிகள் நலன் பெற வேண்டும். விவசாயிகளை கள்ளுக்கடை கொண்டு ஓப்பன் பண்ணுங்க. கள்ளுக்கடைக்கு தான் உடம்புக்கு நல்லது இல்லை, விவசாயங்கள் செழிக்கும்ல. இன்னைக்கு சாராய வித்தா அவனுக்கு காவல்துறை காவ காக்குது. இதே கல்லு வித்தா தென்னங்கல் பனங்கல் வித்தா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி வித்தா அவனை தூக்கிட்டு கொண்டு போய் கைது பண்ணுது. இது என்னங்க அது? அதனால நாங்க தமிழக அரசு தமிழக முதல்வர்கிட்ட நீண்ட நாள் கோரிக்கையாக நாங்க கல்லு கடை ஓபன் பண்ணணும், முழுக்க இந்த டாஸ்மாக் கடையை அகற்றுறது எங்களுடைய கோரிக்கை. இல்ல, கல் நல்லசாமிகள் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர தமிழ்நாட்டில் கல்லுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்க வேண்டும், கல் இறக்கி விற்பனை செய்வதற்கு அரசாங்கம் அனுமதி கொடுக்க ஏற்பட வேண்டும் என்று தொடர்ந்து போட்டு வராரு. ஆனா 2 அரசாங்கமே இந்த கல்லுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்கல. ஆனா கல்லுக்கு விதிக்கப்பட்ட தடை அதிமுக ஆட்சி காலத்தில் தான் விதிக்கப்பட்டது. ஆமா, ஓகேங்களா? ஆனா இது இப்போ ஒரு பாஜக அரசாங்கம் அல்லது இந்து மக்கள் கட்சி சார்பாக நீ எந்த மாதிரி அழுத்தம் கொடுக்க இருக்கீங்க சார்? இதுல நாங்க ஆரம்பத்துல இருந்து நாங்க அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு மக்கள் நான் இந்த நாட்டை ஆள்றது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் ஆண்டுச்சு தமிழகத்தை, அதுக்கப்புறம் திராவிட கழகங்கள் ஆரம்பிச்சு ஆண்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்குள்ள ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க. ஒரு குடியில் பூத்த 2 மலர்கள் போலதாங்க, ரெட்டை குழல் துப்பாக்கி தாங்க. இவரும் திருடன் தான், இவனும் திருடன் தான். திராவிடம் இல்லாத ஆட்சி தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி வர வேண்டும். இந்த பிஜேபி ஆட்சி வந்தால் நாங்கள் பூர்ண மதுவிலக்கு அமுல்படுத்தி கள்ளுக்கடையை விவசாயிகளை வாழ வைக்க அதுக்குண்டான நடைமுறைப்படுத்துவோம். இப்போ பாஜக தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டை மலர வாய்ப்பு இருக்கா சார்? வாய்ப்பு இருக்காவா? இன்னும் எப்படி கேட்டுட்டீங்க? இன்னைக்கு வேர்ல்டு லெவல்ல இந்தியன் என்றது பெருமை கொள்வார். விஜயகாந்த் சொன்ன மாதிரி தான், தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்ன மாதிரி விஜயகாந்த் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு இந்தியன் என்று சொல்லடா
தலை நிமிர்ந்து செல்லடான்னு சொல்லிட்டு மோடி அந்த அளவுக்கு பயணம் பண்ணிட்டு இருக்காருங்க. என்ன மனுஷன் அவர், எப்படிப்பட்ட மனுஷன்? ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கூட தூங்குறாருன்னு கூட தெரியாதுங்க. விடிய மக்களுக்கு சேவை. அவருக்கு என்னங்க, குடும்பமா பொண்டாட்டி கூட்டியாங்க, தன்னுடைய இப்போ நம்ம வீட்டில் ஒரு டெத்து நடந்து போச்சு, அம்மா இறந்து போயிட்டாங்க, அப்பா இறந்து போயிட்டாங்க, இல்லை யாராவது இறந்து போயிட்டாங்க, உடனே அவங்க வச்சு என்னன்னா அவங்கள வச்சு நான் இன்னைக்கு சாயந்தரம் இறந்து போனதை வச்சு நாளைக்கு சாயந்தரத்துக்கு முடிய தூக்குவாங்க. தூக்கி இதுல மீடியாக்கு எல்லாத்தையும் கொண்டு பிரபலப்படுத்தி விட்டு அரசியல்வாதிகள் இவங்க வந்தாங்க அவங்க வந்தாங்கன்னா. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய தாய் இறந்து போயிட்டாங்க, உடனே போனாரு அந்த அம்மாவை பார்த்தாரு, சாமியை கும்பிட்டாரு, உடனே அந்த அம்மாவுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு மீண்டும் இந்த மக்களுக்கு சேவை செய்ய அப்படிப்பட்ட ஒரு பிதாமகனை கொடுத்தது அந்த தாய். அந்த தாய்க்கு கூட விளம்பரம் இல்லாம அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் அந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இன்னைக்கு பார்த்து அடுத்து பிஜேபி தாங்க. இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் நீங்க தமிழ்நாட்டில் இருக்க நமக்கு தமிழ்நாட்டில் சொல்றாங்க இந்த போன தடவை 39 சீட்ல எம்பி, 39 சீட்டு எம்பி பாண்டிச்சேரியை சேர்த்துங்க, 40 எம்பில இது வரைக்கும் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு எத்தனை எம்பி தெரிய போகுது? எத்தனை எம்பி பேசுனா நினைக்கிறீங்க? ஒருத்தனாவே என்ன பேசியிருப்பான்? கனிமொழி, ராசா, அப்புறம் டிஆர் பாலு, ஒரு 4 பேர் தான் பேசு, தயாநிதி மாறன். மற்ற பேர்லாம் எதுக்கு? மற்றெல்லாம் சும்மா வேஸ்ட், வெத்தவுட். அப்போ நீங்களாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நரேந்திர மோடி தமிழகத்தில் வந்துகிட்டே இருக்காரு, இதில் சொல்றாரு தமிழகத்தில் வேண்டும் மோடி வேண்டாம் மோடின்னு சொல்லி தமிழக முதல்வர் ஸ்டாலின் சொல்றாரு. வேண்டாம் மோடின்னு நீங்க தான் சொல்றீங்க, வேண்டும் மோடின்னு மக்கள் சொன்னான். மக்கள் கூட்டத்தை பாருங்க, மக்கள் உடனே நரேந்திர மோடியா உடனே அந்த இடத்துக்கு போறாங்கல்ல. அப்ப அந்த போன தடவை இந்திய பாரத பிரதமர் ஆனப்ப இந்த தமிழ்நாட்டில் இந்த 39 எம்பினால ஒரு புரோஜனம் கூட கிடையாது இந்த இந்துத்துவத்துக்கும் இந்த பிஜேபிக்கும். எது இவங்கனாலதான், நம்ம தமிழ்நாட்டு எம்பினாலதான் அவர் பிரதமர் ஆனாரா? அவருக்கு தேவையில்லைங்க இந்த தமிழ்நாட்டுக்கு. இந்த தமிழ்நாட்டு மக்கள், இந்த தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் தேவையில்லை அவருக்கு. அவர் அடுத்த பிரதமர் ஆகிக்கொண்டே தான் போவார், அடுத்த பிரதமர் அவர் தான். ஆனா அவருக்கு நன்றி கடனாக தமிழ்நாட்டில் பல்வேறு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அந்த நன்றி கடனுக்காக தேசத்தை காப்பாற்றிய பிதாமகனாக காஷ்மீர்ல மக்கள் இன்னைக்கு நிம்மதியா வாழ்றாங்க. அதனால இவ்வளவு விஷயங்கள். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய கடலுக்கடியில ட்ரெயின், கடலுக்குள்ள மெட்ரோ கப்பல் மாதிரி இது விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அயோத்தி ராமர் கோயில் காலங்காலமாக நடந்த பிரச்சனை. இதுக்கு இப்படிப்பட்ட பிதாமகனை சாட்சாத்து நாங்கள் தெய்வமாக மறுபடி வணங்குறோம். அவருக்கு நன்றி கடனை செய்யறதுக்கு நாங்கள் தமிழகத்தில் பிஜேபி பொறுப்பாளர்கள், பிஜேபியோட கூட்டணி பொறுப்பாளர்களை நாங்கள் ஜெயிக்க வைக்க தொடர்ந்து பாடுபட்டு இருக்கோம். மக்கள் ரெடியாக இருக்கான். இன்னைக்கு மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட அதிருப்தி, பல கோரிக்கைகள் என்ன செஞ்சிருக்காரு? ஒண்ணுமே இல்லைங்க. இன்னைக்கு தென் மாவட்டத்தில் என்ன வந்திருக்கு? சென்னையில தான் மெட்ரோ ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயின். உதாரணத்துக்கு மெட்ரோ ட்ரெயின், எலக்ட்ரிக் ட்ரெயின் இருக்கு. எங்க தென் மாவட்டத்தில் காட்ட சொல்லுங்க பாப்போம். தென் மாவட்டத்தில் என்ன செஞ்சிருக்காங்க? இதுவரைக்கும் ஆளுங்கட்சி ஏடிஎம்கே டிஎம்கே என்ன செஞ்சிருக்காங்க? மக்களை இன்னும் கஷ்டப்பட்டு துன்பப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அங்க ஜாதி கலவரத்தை தூண்டி விடுறாங்க. அவர் சொல்றார் தமிழக முதல்வர், திண்டுக்கல் மாவட்டத்தில் வேலு நாச்சியாரும் மருது சகோதரர்களும் பிறந்த மண் வளர்ந்த மண் சொல்றாரு. எங்க ஒரு சிலையை காட்ட சொல்லுங்க பார்ப்போம். தமிழன் கலாச்சாரத்தை ஒரு சிலை காட்ட சொல்லுங்க பார்ப்போம். இவர் போய் தியாகி இமானுவேல் சேகரன், அந்த இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் அமைக்கிறார். தியாகி இமானுவேல் சேகரன் யாரு? இந்த தியாகி இமானுவேல் சேகரன் ஒரு கிறிஸ்டின்ஸ். அதுல அவருக்கு மணிமண்டபம் வச்சுன்னா அங்க உள்ள கிறிஸ்தவ ஃபாதர்லாம் ஒரு பண்டு மாதிரி கொடுக்குறேன்னா அந்த கிறிஸ்தவ ஓட்டை கரெக்ட் பண்றதுக்காண்டி அவர் இமானுவேல் சேகரனுக்கு மணிமண்டபம் விட்டாரு. நீண்ட நாள் கோரிக்கையாக, தென் மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக மதுரை விமான நிலையத்துக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்ட வேண்டும் என்று பல்லாண்டுகளாக கோரிக்கை வைக்கிறோமே, அதுக்கு ஏதாவது நீங்க சட்டசபையில் தீர்மானம் போட்டீங்களா? இதுவரைக்கும் இல்ல. எங்க ஐயா முத்துராமலிங்க தேவருக்கு இதுல நீங்க வரும்போது அதுல விபூதியை வச்சுட்டா விபூதியை அழிச்சிடுறீங்க. எதுக்கு இது அரசியல்? நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிலிருந்து நாடாளுமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டா மத்தியில் பாஜக ஆட்சி அமைப்பதற்கு தமிழ்நாடு தேவைப்படாதா சார்? தமிழ்நாட்டு மக்கள் மனசுல ஈஸியா யாருமே வர முடியாது. ஏன்னா திராவிட மாயை. 2 பேருமே இவன் வடநாட்டுக்காரன், இவன் ஹிந்திக்காரன், ராமரவே வடநாட்டு தெய்வம் தான் சொன்னவங்க.
பிள்ளையாரே வடநாட்டு தெய்வம்னு சொன்னவங்க தான். அது போல மக்கள் மனசுல அந்த வெறுப்பை ஏற்றி வச்சுட்டு இருந்திருக்காங்க. கேட்டா மொழிப்போர் தியாகியா? என்னடா மொழிப்போர் தியாகி? சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு தாண்டா நீங்க பதக்கங்கள் பதக்கங்கள் பண உதவியெல்லாம் செய்யணும், அவருக்கு வேலை வாய்ப்பு எடுத்துக்கணும். ஆனா இந்திய எதிர்ப்பு போராடி நடத்தினாங்க. இந்திய எதிர்ப்புல அதுல உள்ள போனவனுக்கெல்லாம் தியாகி பட்டத்தை கொடுத்து இப்படி மக்களை ஏமாத்தி வச்சிருக்காங்க. இந்த தமிழகத்துல மக்கள், தமிழ்நாட்டு மக்களை போன தடவை இதுக்கு முன்னாடி கூட்டணி வச்சிருந்தாங்க. இப்போ விஜயகாந்த் அவர்களும் மற்றும் வைகோ அவர்களும் மற்றும் மக்கள் கூட்டணி வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்தாங்க. அடுத்து இன்னைக்கு காலங்கள் மாறி போச்சுங்க. இன்னைக்கு மக்கள் முழுக்க நரேந்திர மோடிக்காகவும் தமிழக பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்காகவும் இன்னைக்கு நம்மளும் தமிழக எம்பியில் உருவாக்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை உறுதியாக 40 தொகுதியும் 40 நாங்களே அப்படின்னு சொல்லி இந்த பிஜேபி கூட்டணி வேட்பாளர் ஜெயிக்க வைக்கிறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க. இப்போ இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி பிரச்சாரத்துல, பொதுக்கூட்டத்துல இல்ல அரசு நிகழ்ச்சியில கலந்துக்கிறாரு. இப்போ இதுக்கு முன்பாக சமீபத்துல தென் மாவட்டங்கள் நிக்ஜாம் புயல் பாதிக்கப்பட்டது. வட மாவட்டத்துல ஒரு 4 மாவட்டம் மழை புயலால் பாதிக்கப்பட்டது. அந்த நேரத்துல பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக பாதிக்கப்பட்ட பகுதியை பார்த்து மக்களுடைய குறைகளை கேட்டு தேவை நிவாரணத்தை அறிவித்திருந்தா இன்னும் பிளஸ் பாயிண்டா இருந்திருக்கு இல்லையா பாஜகவுக்கு? ஏன் மோடி அப்ப வராத மோடி இப்பயும் அடிக்கடி வந்துட்டு இருக்காரு? ஒன்லி தேர்தல் பிரச்சாரம் ஓட்டுக்காக தான் வராரா சார் அப்படின்ற ஒரு பேச்சையும் மக்கள் முன்வைக்கிறாங்க. உண்மைதான். இவங்க உடனே கேட்கிறார், முதல்வர் சொல்றாரு, இப்ப வெள்ளம்லாம் வராதப்ப இப்ப எதுக்கு வரான்னு சொல்லி தமிழக முதல்வர் கேட்கிறாரு. அவர் கேட்கறதுல நியாயம். ஆனா மத்திய அரசிடம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மழைக்காலங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போர்க்கால நடவடிக்கைகள் எவ்வளவு நிதி வாங்கியிருக்குன்னு தமிழக முதல்வர் சொல்லுங்க பார்ப்போம். அது வழக்கமாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஆண்டுதோறும் மாநில பேரிடர் நிதி வழங்குவது வழக்கமான ஒன்று. அந்த நிதியை வழங்கியதாகவும், ஆனால் இப்ப சேதம் அடைஞ்சிருக்கு இல்லையா மழைனால, அதுக்கான நிதியை வழங்கலன்றதான் திமுக குற்றம் சாட்டுறாங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் சொன்னாங்க, எவ்வளவு மழை வந்தாலும் மீண்டும் சுனாமியே வந்தாலும் சென்னையில் ஒரு பொட்டு கூட தண்ணி இருக்கா, நாங்க அந்த அளவுக்கு வேலை பார்த்துருக்கோம் சொல்றோம் அப்படின்னு சொல்லி பண்டெல்லாம் முடிஞ்சு சொன்னாங்களே. அப்புறம் எதுக்கு நீங்க அதை பத்தி பேசுறீங்க? நீங்க தான் வேலையை பார்த்துட்டீங்களா? பண்டு மத்திய அரசு பண்டு கொடுத்துச்சு, அந்த பண்டுல வேலை பார்த்துட்டீங்க. அப்பப்பா நீங்க பார்த்ததுலதான் அப்படியே சென்னை மாநகரமே எல்லாமே நீச்சல் குளம் இல்லாம கடலே இல்லாம இருந்துச்சு. கண்ணுக்கு அழகா காக்க வச்சுட்டீங்களா? இதுக்கு உதாரணத்துக்கு சொன்னா இதை வச்சு இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை கலைச்சிருக்கணுங்க. இதுவரைக்கும் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கூட ஆட்சியை கலைச்சிருக்காங்க. ஆனா இந்த பிஜேபி நரேந்திர மோடி இந்த 10 வருடத்துல ஏதாவது ஒரு எதிர்கட்சியா இருக்கட்டும் இல்ல மாநில கட்சியா இருக்கட்டும் ஒரு தடவை கலைச்சிருக்காரு, ஒரு தடவை ஆட்சியை கலைச்சிருக்காருன்னு சொல்லுங்க பார்ப்போம். இதை வச்சு உங்களை நாங்க ஆட்சியை கலைச்சிருந்தா நீங்க இந்த அளவுக்கு உங்களோட தண்டவாளத்துல ஏறி போயிருக்கோம். தண்ணியோட காகிதவோடும் கடல் அலை மீது வாரிசு அரசியல் போவோம் சொல்லி போயிருப்பீங்க. காலம் இருக்கு உங்களுக்கு, ஒரு நாள் காலம் இருக்கு. மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சொல்லிட்டாரு, மோடி கேரண்டி, தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சியில் கொள்ளையடித்ததை மக்களுக்கு நான் மீண்டும் தருவேன் என்று மோடி அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்காங்க. இப்போ 2014 மத்தியில பாஜக ஆட்சி வருவதற்கு முன்பாக வெளிநாட்டுல சுவிஸ் வங்கியில் இருக்கின்ற பணத்தை மீட்டு ஒவ்வொரு இந்திய குடிமகன் வங்கியிலும் 15 லட்சம் டெபாசிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதை நிறைவேற்றவே இல்லையா சார்? எங்கேயா ஒரு தேர்தல் அறிக்கையில, பிஜேபி தேர்தல் அறிக்கையில நாங்க 15 லட்சம் நாங்க ஒவ்வொருத்தவங்க மீட்டுட்டு வரோம் தான் சொல்லியிருக்கோம். மீட்டுக்கு முயற்சிகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இங்க ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு மாநிலத்தில இருந்து ஒரு கொரோனா விஷயத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தை விட்டு தாண்டணும், ஒவ்வொரு நகர விட்டு தாண்டாலும் ஏகப்பட்ட சிக்கல் இருந்துச்சு. அது போல பல விஷயங்கள் இருக்கு. அதை நாங்க மீட்டுட்டு வருவோம். இந்த ஆட்சியில பாருங்க, உறுதியா நாங்க செய்வோம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள அவருடைய சொத்தை நாங்க பறிமுதல் செய்வோம், எல்லாமே மக்களுக்கு கொடுப்போம். ஆனா இதுக்கு ராசா அவர்கள் என்ன சொன்னார்? மோடி அவர்கள்
திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில கொள்ளையடித்ததை நாங்க மீட்டு இந்த மக்களுக்கே, தமிழக மக்களுக்கு தானே கொடுப்போம்னு சொன்னாரு. ஆனா ஆர் ராசா ஒரு எம்பி பேசுறாரு, பாரத் மாதா கி ஜெய், உங்களுக்கு வேணா ராமர் பெருசா இருக்கலாம், எங்களுக்கு இப்பெல்லாம் பெருசா இருக்கலாம் அப்படின்னு ஒரு கோவப்பட்ட அகமா பேசுறாரு. அப்ப சொல்றாரு நரேந்திர மோடி அவர்கள், நீங்க திமுக இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்க, நாங்க நினைச்சா இந்தியாவே இருக்காதுன்னு சொன்னார். ஒரு எம்பி இப்படி பேசலாமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி பேசலாமா? அப்ப எங்க பிரிவினைவாதத்தை நீங்க நச்சு வச்சு கொண்டு வரீங்க மக்கள் மனசுல? இந்த எம்பி இன்னைக்கு திருமாவளவர்கள், விடுதலை சிறுத்தை திருமாவளவன் அவர்கள், ஒரு பிஜேபி எம்பி, நாங்க நீண்ட நாள் கோரிக்கை, இமய முதல் ஈழம் வரை ஒரே நாடு ஒரே சட்டம் சொல்லி நீண்ட நாள் கோரிக்கை, இந்துக்களுக்கு அரசியலமைப்பு சட்டத்துல மாற்றம் கொண்டு வரணும்னு சொல்லி நாங்க கேட்டுட்டு தான் இருக்கோம். அதை பேசியிருக்கா. அதனால பாரத நரேந்திர மோடி ஒரு எம்பி பேசியிருக்காரு. இதுக்கு எம்பி திருமாவளவன் அவர்கள் அப்படியா இவர் இப்படி பேசிட்டாரு, மதச்சார்பு நாட்டில் இப்படி பேசிட்டாரு, இதனால மாற்று மதத்தினர் அச்சுறுத்தல் இருக்காங்க, அதனால அவரை மத்திய அரசு கைது பண்ணி அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது பண்ணணும்னு சொல்றாங்க. நீங்க ஆர் ராசா என்ன சொல்லியிருக்கனா, பிஜேபியில் கொள்ளையடித்தவர்களை நாங்க கூட மீட்டு தருவோம்னு சொல்லலாம். இந்தியாவை பத்தி பேச நீ யார்? ஏற்கனவே சனாதனத்தை பேசினார். எடப்பாடி முதல்வர் பழனிசாமி அவர்கள் அவருடைய தாயை பத்தி இழிவாக பேசினவர் இவர் போய் இப்படி பேசலாமா? ஒரு இந்தியா பத்தி பேசியிருக்கனா, இந்நேரம் இந்த தமிழக முதலமைச்சர் அவரை ஆர் ராசாவை அவரை கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செஞ்சிருக்கணும், திருமாவளவன் அறிக்கை கொடுத்துருக்கணும். இப்ப அங்க மட்டும் நடந்தா இவங்க நினைச்சா நாங்க தமிழ் போவாங்க, அங்க போய் மலையாளத்துல போய் சேட்டாஜின்னு சொல்லி பேசுவாங்க, அங்க போய் ஹிந்தியில பேசுவாங்க. எங்களுக்கு ஹிந்தியே தெரியாது, இங்கிலீஷே தெரியாது, தமிழை விட்டா தெரியாது, தமிழும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான். அப்படி எங்களை கூமுட்டை ஆக்கி வச்சிருக்காங்க. திராவிட மாடல் ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ பாரத பிரதமர் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்ல பேச முயற்சி பண்றாரு. திருக்குறளை வாசித்து தான் அவர் பேச்சு தொடங்குறாரு. ஆனா தமிழுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி போதுமான அளவுக்கு ஒதுக்கப்படலை. இன்னொன்று 2006 தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம், அதாவது சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழை வழக்காடு மொழியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானம் இன்னும் நிலுவையில் இருக்குது. மத்திய அரசு தற்போது உள்ள பிரதமர் மனசு வச்சா தமிழ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக நடைமுறைக்கு வரும். சார், நீங்க கேட்ட கேள்வி நல்லதா. தமிழ் மொழியை மோடி அவர் பேசுறாரு, தமிழ பேசுறாரு, திருவள்ளுவரை பத்தி பேசுறாரு. ஏன் செங்கோல் ஆட்சி சுதந்திரம் வாங்கினப்ப எங்க மாமா நேரு பத்தி நிறைய பேசலாம். மாமா நேருட்ட செங்கோல் ஆட்சியை கொடுத்து பிரிட்டிஷ்காரங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் செங்கோல் எங்க போச்சுன்னே தெரியும். அந்த செங்கோலை மீண்டும் இன்னைக்கு உச்சாந்தலையில, எங்க தமிழ்நாடு எங்க இருக்கு, டெல்லி எங்க இருக்கு, அங்க கொண்டு உச்சாந்தல தலையில கிரீடில செங்கோல் பிடிச்சி ஆட்சி செய்கின்ற விஷயத்தை இன்னைக்கு தமிழக மக்களுக்கு அவ்வளவு பெருமையை செய்து உள்ளார். அப்படிப்பட்ட நரேந்திர மோடி தமிழுக்கு செய்யாம போனாருங்களா? தமிழ் மொழி நீங்க வேணா செஞ்சோடனே, தமிழ் மொழி எல்லா மொழிக்கும் உண்டான சலுகைகள் உண்டு, எல்லாத்துக்கும் உண்டான. நீ தமிழ்னா அவன் மலையாளி பெருசுவான், அடுத்து நான் கன்னடம் பெருசுவான். அப்ப இதுக்குள்ள நம்ம இந்தியாவுக்குள்ள இந்தியா பிரிவினைவாதம் தான். நீங்க நினைச்சா காவிரி ஆற பிரச்சனை பேசுவீங்க, நினைச்சா நீங்க சபரிமலைக்கு பொம்பளால் அனுப்பிச்சு விடுவீங்க. இப்படியெல்லாம் மொழி பயிற்சியை கொண்டு வந்து பிரித்தாலும் சூழ்ச்சியில தான் இன்னமும் இவங்க இருக்காங்க. அப்படியே நிதி கொடுத்தோன்னே இப்ப வாழ்வு தமிழ் வாழ்க போட்டு வைக்கிறாங்க. மாநகராட்சி எல்லா இடத்துலையும் தமிழ் வளர்ந்துருச்சா? தமிழ் என்னங்க எங்க வந்துச்சு? தமிழ் எத்தனையோ தமிழ் இருக்கு. கொங்கு தமிழ், மதுரை தமிழ், சென்னை தமிழ், இன்னைக்கு எத்தனை தமிழ் அழிஞ்சு போச்சுங்க. எங்க உங்களுடைய எத்தனை தமிழக முதலமைச்சராக இருக்கட்டும், இல்ல திராவிட அனைத்து இந்திய எவ்வளவு பெரியவராக இருக்கட்டும், தமிழ்ல ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாங்களே, ஆங்கில கல்வியை நடைமுறைப்படுத்துறாங்களே, இங்கிலீஷ்ல தான் பேசணும், மம்மி டாடி தான் பேசணும், தமிழ் அம்மா அப்பாலாம் பேசக்கூடாது. அப்படி இந்த நாட்டில் ஆங்கிலம் படிக்கலாம், உருது படிக்கலாம், ஆனால் என் தொப்புள் கொடி உருவான மலையாளம் நான் படிக்கக்கூடாது, தெலுங்கு நான் படிக்கக்கூடாது, கன்னடம் நான் படிக்கக்கூடாது, ஹிந்தி படிக்கக்கூடாது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருக்காரு, ஆங்கிலம் படிப்போம் முட்டாள் என்று இருக்காருங்க. ஹிந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழியாக வரும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொல்லியிருக்காரு. ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்களில் உயர்நீதிமன்றத்தில் ஹிந்தி தான் வழக்காடு மொழியாக இருக்குது. இப்போ தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாட்டில் சென்னையில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் தமிழ் வழக்காடு மொழியாக வருவதற்கு இந்து மக்கள் கட்சி சார்பாக நீங்கள் எந்த மாதிரியான முயற்சியை மேற்கொள்வீங்க? இது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களையோ அல்லது தமிழகம் வருகின்ற பிரதமர்களையோ சந்தித்து வலியுறுத்தி இந்த தமிழை வழக்காடு மொழியாக வருவதற்கு முயற்சி செய்வீங்களா?
சார், கீழ்மன்றம் கீழ்மன்றம்னா அந்த உதாரணத்துக்கு ஒரு ஒரு குற்றவாளி கீழ்மன்றத்தில் 15 நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்க. அங்கே தமிழ் பேசுகிறாங்க. அடுத்து மாவட்ட செஷன்ஸ் மகிழா துணை இதில் அங்கே தமிழ் பேசுகிறாங்க. இதே வந்து ஹைகோர்ட்டில் தான் தமிழ் பேச மாட்டாங்க, ஆங்கிலம் தான், தமிழ் பேச மாட்டாங்க. அதே போல் வந்து இங்கே வந்து உங்களுக்கு தமிழில் டைப் பண்ணி கொடுத்துறாங்க. கோர்ட்டு சம்பந்தம் தமிழ் டைப் பண்ணி கொடுத்துறாங்க. இத்தனை முடியா இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து அரசியலமைப்பு சட்டத்துப்படி தான் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறைட்டு இருக்கு. வெள்ளக்காரன் போட்டு வச்ச சட்டம் தான் இன்னைக்கு நடைமுறை போட்டுட்டு இருக்கு. தமிழனுக்கு ஒரு சட்டம், மலையாளிக்கு ஒரு சட்டம், ஒவ்வொரு ஜாதிக்கு ஒரு சட்டம், ஒவ்வொரு மாநிலத்தவருக்கும் ஒவ்வொரு சட்டம். இப்படி இந்த சட்டம் வெள்ளக்காரன் போட்டதான். இதைத்தான் நாங்கள் மாற்றணுன்றோம். இமய முதல் ஈழம் வரை ஒரே நாடு ஒரே சட்டம் நாங்கள் சொல்கிறோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஹைகோர்ட்டில் எங்களுக்கு ஆங்கிலம் வேணாம், தமிழ் நாங்கள் வாதாடுன்னு சொல்லி எத்தனை லாயர்கள் இப்போ பண்ணுறாங்க. தமிழில் வாதாட வைப்போம். கமலாசி சொன்ன மாதிரி உத்தரவாதம் கொடுத்துருவோம். நரேந்திர மோடிகிட்ட பேசுவோம், அண்ணாமலைகிட்ட பேசுவோம். நாங்கள் தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி மலர்ந்தால் தமிழை நாங்கள் வாதாடுது உங்களுக்கு உரிமையை நாங்கள் நரேந்திர மோடிகிட்ட பெற்றுத்தருவோம். இப்போ இந்தியா முழுவதும் வந்து கர்நாடகா, பீகார், ஒடிசா போன்ற மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டு முடிக்கப்பட்டு விட்டது. அடுத்து ஆந்திரா, தெலுங்கானா, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த போவதாக அந்தந்த மாநில முதலமைச்சர் தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு மத்திய பாஜக அரசு ஏன் எதிராக உள்ளது சார்? சார், ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து பிஜேபியோ மத்திய அரசோ எதிரானது கிடையாது. தகுதியானவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் ஒரு விஷயம். இப்போ உதாரணத்துக்கு பார்த்துங்க, தமிழகத்தில் நீண்டகால் போராட்டமா எம்ஜிஆர், ஜானகி அம்மா, ஜெயலலிதா, கருணாநிதி, எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின், இதுவரைக்கும் தமிழகத்தில் 2.5 கோடி இந்து வன்னியர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்காண்டி வந்து 21 பேர் துப்பாக்கி சூடுபட்டு, நெஞ்ச காமிச்சு துப்பாக்கி சூடுபட்டு, கை கால் உடைஞ்சு ரத்தம் சிந்தி இன்னைக்கு இதுவரைக்கும் முண்டமா இருக்காங்க. இவங்க வந்து இடஒதுக்கீடு கேட்டுட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் இன்னைக்கு இதோட 10.5 இது வந்து 20% இடஒதுக்கீடு கேட்டு தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். அப்போ 20% இடஒதுக்கீடு அதை வந்து கருணாநிதி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க எல்லாம் முடியாதுன்னு சொன்னா கருணாநிதி அவர்கள்னா 108 ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாரு. ஒரு பெரிய சமுதாயம் தானே இந்த பெரிய சமுதாயம். 108 ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறாரு 20% வீடுங்கள. இதுல வந்து இந்த பெரிய இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 பேர் சாப்பிட்ற சாப்பாடை 100 பேர் கூட சாப்பிடலாம். 500 பேர் சாப்பிட முடியுமா? 500 பேர் சாப்பிட்ற சாப்பாடை 5000 பேர் சாப்பிட முடியுமா? இல்லை 5000 பேர் சாப்பிட்றது 50 லட்சம் பேர் சாப்பிட முடியுமா? இப்படிப்பட்ட இந்த இடஒதுக்கீடு அதுதான் நாங்கள் வந்து தமிழகத்தில் வந்து நீண்ட நாள் கோரிக்கையான ஐயா பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் அவர்களும் சின்ன ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் நீண்ட நாள் கோரிக்கையாக ஜாதி வாரி கணக்கெடுங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லிகிட்டே தான் இருக்கோம். செவிடங்காதில் சங்கூதனமாக தான் இந்த காதில் அந்த காதில் போயிடுச்சு. எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் ஏதோ 10.5 இடஒதுக்கீடு வழங்குன்னு சொல்லி அவர் ஆத்திரவசத்தில் போய் எலெக்ஷன் டயத்தில் செஞ்சுட்டு போயிட்டாரு. அதை வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை தடுத்து வச்சிருக்கு. இன்னைக்கு எத்தனையோ சலுகைகள் படிச்சும் பாட்டாளிகள், எங்களுடைய இந்து வன்னியர் சமுதாயம் ரொம்ப சிரமத்துக்குள்ளா இருக்காங்க. படிச்சும் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர், ஒரு டிஎஸ்பி ப்ரொமோஷன் இருக்கான், டிஎஸ்பியில் படிச்சுட்டான், ஐபிஎஸ் ஏதோ படிச்சுட்டான். அந்த வந்து ஒரு சலுகையில் ஒரு எஸ்பியாக ஒரு சலுகையில் வரும்போது இடஒதுக்கீடுல இருக்கிற அதோட அவன் 100 மார்க் வாங்கியிருப்பான், இவன் வந்து 70 மார்க் வாங்கியிருப்பான். இடஒதுக்கீடுல வந்துடும். அப்போ இவனுக்கு போச்சா தமிழ்நாட்டில்? அதனால வந்து நாங்கள் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி அதுக்கு நாங்கள் இந்து மக்கள் கட்சி சார்பாக ஆதரவு கொடுத்து அதுக்காண்டி பல்வேறு போராட்டங்கள் நாங்கள் பண்ணியிருக்கோம். உங்களுடைய விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.